ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு பாயசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு பாயசம்னா பாசிப்பருப்பு பாயசம். அரை கிளாஸ் பாயசத்துக்குள்ள பருப்பு தான் எடுத்து நல்லா அதை கழுகி லைட்டாக வறுக்கணும். வறுத்துட்டு அப்புறம் வேக வச்சு இதே போல் எடுத்துக்கிட்டேன். நல்லா வேக வச்சு எடுத்துட்டு சர்க்கரை, தேவையான அளவு சர்க்கரை. இப்போது அரை கிளாஸ் பருப்புனா நான் 3 உருண்டை சர்க்கரை எடுத்தேன். ஒரு 300 கிராமுக்கு மேலே இருக்கும் சர்க்கரை எடுத்து, நல்ல கருப்பு சர்க்கரை வாங்கி நல்லா உருக்கிட்டு அதை லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் வெல்லம் தண்ணி ஊற்றி உருக்கிட்டு அதை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கு கூட இந்த பருப்பு, நம்ம வேக வச்ச பருப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா இளக்கிட்டே இருக்கணும். இடையில கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றணும். நெய் ஊற்றினா தான் அந்த ஒரு டேஸ்ட் வரும். அப்போது அதே போல் நம்ம ஜவ்வரிசியும் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ வறுத்து வேக வச்சு யூஸ் பண்ணலாம். சிலவங்க நல்ல வெல்லம் திளப்பிச்சு அதில் கோவிலை போட்டு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வேக வச்சேன். அது மிக்ஸ் பண்ணி பார்த்திங்களா, கொஞ்சம் கூட அது கட்டியாக தொடங்கியாச்சு. இப்படி வரட்டி 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 எடுக்கணும். அப்போ தான் அந்த பிரதமன் சொல்கிற மாதிரி அளவுக்கு உள்ள இது வரும். நல்லா வரட்டி எடுத்தாச்சு. பார்த்திங்களா, கட்டி ஆயாச்சு. தேங்காய் பால் நான் ஒரு தேங்காய் எடுத்தேன். அதில் செகண்ட் பால் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது கொதிக்கணும். ஏலக்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு பால் ஊற்றணும். ஃபஸ்ட்டு பால் ஊற்றி கொஞ்சம் சூடான உடனே அதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பால் ஊற்றியாச்சு. இது நெய்யெல்லாம் போட்டிருக்கனால தான் இப்படி நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுருந்தா அது நல்ல சூடாகி ரொம்ப கொதிக்கக்கூடாது, அந்த லெவலுக்கு வரணும். அப்போது நம்ம ஏகதேசம் நமக்கு பாயசம் ரெடி ஆகிட்டுருக்கு. இதே போல் தான் சத்யை, அதாவது கல்யாண வீட்டு சத்யையிலலாம் பண்ணுவாங்க. நான் இப்படி தான் வெரைட்டி பண்ணுவேன். இதுதான் எனக்கு பிடிக்கும். முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் தேவை இதுக்கு நெய் ஊற்றி கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்துட்டு பார்த்திங்களா, அண்டி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இதில் தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கீறி வச்சுக்கணும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து போட்டால். நம்ம அந்த பாயசம் குடிக்கும்போது நம்ம கடிப்படுறது, அந்த பல்லில் ஒரு சின்ன ஒரு துண்டு கடிப்படுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காவும் நான் இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் தேங்காய் பல்லாக கீறி ரெடியாக வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வறுத்து நல்ல ப்ரௌன் கலரில் வறுக்கணும். ப்ரௌன் கலரில் வறுத்து அதில் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், தேங்காய் போட்டாச்சு. இதை நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும். வறுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், பிரதமன் ரெடி. பருப்பு பாயசம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை வெளியிலே வச்சுருந்தா கூட அடுத்த நாள் வரை கெடாது. நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணலாம். அதுபோல் ஃப்ரிட்ஜ்